அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விஷேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் சிலவேளை இறுதி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்று மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலிலே பிறை பார்க்கும் மாநாடு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டால் நாளைய தினம் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும். எனவே சிலபோது இன்றைய இந்த நிகழ்ச்சி இறுதி நிகழ்ச்சியாக அமைவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவும் 6 நோன்புகளும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் பிறை தென்பட்டால் உடனடியாக பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் பெருநாளுடைய தினத்திற்கு பின்னால் நாங்கள் முக்கியமான 6 நோன்புகளை நோட்க வேண்டும். எனவே அந்த 6 நோன்புகளுடைய சிறப்புகள், ஜகாத்துல் ஃபித்ராவை ஏன் கொடுக்க வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உலமா பிரிவின் செயலாளரும் பிரபல சமூக செயற்பாட்டாளருமான ஷேக் எஸ்.எல். நௌஃபர் கஃபூரி அவர்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான ஒரு தினம், ஷக்குடைய தினத்தில் இருக்கின்றோம். சில வேளை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தினம் வரும். நிகழ்ச்சியை நாங்கள் இப்படி ஆரம்பிப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உண்மையில் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அதற்கான ஒரு சிறந்த வரைவிலக்கணத்தை ஆலிம்கள் இமாம்கள் தந்திருப்பதை பார்க்கிறோம். ஜகாத்துல் ஃபித்ர் ஹிய சதக்கத்துன் தஜ்புல் ஃபித்ர ஃபி ரமதான். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமதானை நோன்பை முடித்து கொள்வதற்கான ஒரு சதக்காவாகும். அதற்கு ஜக்காத் என்ற பெயர் வந்த காரணம் என்னவென்றால், ஜக்காத் அது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிப் என்ற நிலையிலே இருப்பதனால், சதக்கா என்பது சுன்னத்தான ஒரு காரியம் என்பதனால் அதற்கு ஜக்காத் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி வழமையாக எங்களுடைய வருமான வரியாக ஜக்காத் இருக்கிறதோ அது வாஜிபோ, அதை போன்று ஜக்காத்துல் ஃபித்ரும் வாஜிபு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு சதக்கா என்ற நிலையிலே இருந்து அது அவசியம், வாஜிபு, கடமை, கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்ற நிலையிலே வந்ததனால் அதற்கு ஜக்காத் என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய சிறப்பை பற்றி, இதனுடைய சிறப்பு தெரிந்தால்தான் அனைவரும் முந்திக்கொண்டு இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில் குர்ஆனிலே சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவில் கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, இவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து அல்லாவை நினைவு கூர்ந்து தக்பீர் சொல்லி இவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்கள் கது அஃப்லக வெற்றி பெற்று விட்டார்கள். இது குர்ஆன் கூறுகிறது. அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எவ்வளவு முக்கியம் என்பதை இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கது அஃப்லஹ மன் தஸக்கா, இவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து பெருநாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட்டு இவர்கள் தக்பீரை கூறுகின்றார்கள், அதிகமாக திக்ருகளை சலவாத்துகளை சொல்லிக் கொண்டுகிறார்கள். நோன்பை ஆரம்பித்து முடியும் வரை வாழ வைத்ததுக்காக அல்லாவை புகழ்கின்றோம். அதற்காக ஃபஸல்லா, அல்லாவை திக்ரு செய்து பெருநாளையும் தொழுதுவிட்டால் அவர்கள் சம்பூர்ணம் கது அஃப்லஹ வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வசனத்தை ஷேக் அவர்களே, ஷேக் அப்துல் ரஹ்மான், நாங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது நாங்கள் கஷ்டப்பட்டு 1 மாதம் நோன்பு நோட்டிருக்கிறோம். இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கின்றோம். ஏனைய சதக்கா, தான தர்மங்கள், ஜக்காத்து போன்றவற்றையும் அதிகமாக ரமதானில் தான் நாங்கள் செய்கிறோம். இந்த அனைத்தையும் செய்துவிட்டு அந்த ரமதானுக்கு பிரியாவிடையை கொடுப்பதற்காக தனியான ஒரு ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை
கடமையாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வை துதிபாடி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரையும் கொடுத்து எவர்கள் பெருநாளை தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். எனவே இது விளங்குகின்றது என்னவென்றால் இதனுடைய சட்டமாக எவரவர்கள் வசதி இருந்தும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கவில்லையோ அவர் அந்த நோன்பில் வெற்றி அடையவில்லை. எவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் அதை சொல்ல இருக்கிறோம், எப்படி எவருக்கு எந்த முறையில் கொடுக்க வேண்டும் என்ற சட்டங்கள் இருக்கிறது. அதை பேணி செய்யாவிட்டாலும் அவர்கள் ஜெயமடையவில்லை. இந்த ஜக்காத்துல் ஃபித்ரின் மூலம் அடைய வேண்டிய அந்த இலக்கு, அந்த அடைவு, அந்த மாற்றம், அதை பிரயோஜனமாக பாவிக்கக்கூடிய பயனாளிகள், அதன் மூலம் சரியான பயனை பெறாவிட்டாலும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தவர்கள் வெற்றி அடையவில்லை. எனவே அதனுடைய நோக்கம் குர்ஆன் தெளிவாகவே சொல்லுகிறது, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் முக்கியமான ஒரு கடமை. உங்களுக்கு நியமத்தாக தந்த நோன்பை நீங்கள் அழகாக நோற்று அது அல்லாஹ்விடம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் வசதியுள்ள வாய்ப்புள்ள, வசதி எனும் பொழுது ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமையானவர்கள் மாத்திரமல்ல, அன்றைய தினம் அவர்களுடைய உணவை, அவர்கள் பெருநாள் தினம் அவர்களுடைய உணவை சாதாரண முறையிலோ முழுமையாகவோ சிறந்த முறையிலோ அவற்றை பாவித்து கொள்ள முடியும். அதற்கு மேலதிகமாக ஒருவரிடம் கொஞ்சம் இருக்கிறது என்ற நிலை இருந்தால் அவ்வாறானவர்கள் அவ்வளோ பேரும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபாகும். இதுதான் இதனுடைய சட்டமும் விளக்கம். நிச்சயமாக. எனவே ஜக்காத்துல் ஃபித்ராவுடைய விடயத்திலே யாரும் அசமந்த போக்கோடு இருந்துவிடக்கூடாது. நாங்கள் மிகவும் கடினமான முறையிலே மிகவும் கஷ்டப்பட்டு ரமலானுடைய நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய நோன்புகள் பூர்ணமாக வேண்டுமாக இருந்தால் ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஜக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் சரியாக கொடுத்துவிட வேண்டும், உரிய நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும், உரிய அளவு கொடுக்க வேண்டும். எனவே இந்த விடயத்திலே அனைவரும் முனைப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு பின்னால் நான் யார் மீது கடமை, யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருகிறோம். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யார் மீது கடமையாகிறது? உண்மையில் அதை பற்றி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிசாய், நோம்பாளி அவருடைய நோன்பு பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும். மினல் லஹ்வி வர் ரஃபஸ், அதாவது நோன்பு பிடித்திருக்கும் நேரத்திலே சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் நடந்திருக்கலாம், அல்லது இவ்வாறான ஒரு விடயங்களில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சதக்கா கொடுக்கப்படுகிறது. துஅமத்தன் லில் மசாக்கி, அதனுடைய நோக்கம் ஏழைகளுக்கு அன்றைய தினம் உணவாகுது அமைய வேண்டும். மன் நத்தாகா கபில சலா, பெருநாள் தொழுகை நடாத்துவதற்கு முன்னர் இவர்கள் அதை கொடுத்தார்களோ ஃபஹிய ஜகாத்துல் மக்பூலா, இது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்துல் ஃபித்ர். வமன் நத்தாஹா பஅத ஸலாஹ், இவர்கள் தொழுதற்கு பிறகு அவர் அதை கொடுத்து விட்டால் வேண்டுமென்று, மறதியாக அல்ல வேண்டுமென்றே, ஃபஹிய சதக்கத்துன் மின சதக்காத், அது சாதாரண ஒரு தர்மமாகும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே இதை நாங்கள் எப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற நிலையை பார்க்கும் பொழுது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவு ஒரு சா அண்ட. அந்த சா என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கையினால் 3 அள்ளி போடும் அளவு. அந்த காலத்தில் அதிகமாக அந்த அள்ளு கோதுமை ஏனையவைகள் எல்லாம் இருந்தது, பார்லி போன்றவைகள் இருந்தது. முக்கியமாக அதனுடைய பாரத்தை ஈச்சம்பழத்தை வைத்து கணக்கெடுத்தார்கள், அது கொஞ்சம் பாரமானது. எனவே அந்த 3 அள்ளு எடுத்து கொடுக்கும் பொழுது அதனுடைய அளவு சுமார் 2 கிலோவும் 400 கிராம். அதனுடைய பாரம் முன்பின்னாக கூடாது என்பதற்காகத்தான் 2.5 கிலோ என்பதை உலமாக்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே அந்த 2.5 கிலோ அளவு ஒரு தலைக்கு கொடுக்க வேண்டும். அது வீட்டிலே இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பால் குடிக்கும் பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த அளவுக்கென்றால் சில ஃபிக்ஹ் சட்டங்களில்
ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்கிலும் அது கூறப்பட்டிருக்கிறது. ரஹிமகுல்லா, ஒருவருடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கிடைக்கவில்லை என்னும் அதையும் நாங்கள் கணக்கெடுத்து கொடுப்பது சிறந்தது என்று கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு சிறந்த விடயம். உண்மையிலே அவ்வாறு அந்த ரமலான் காலத்தில் வயிற்றிலே குழந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள் எனது கருத்திலே. ஏன்? அவர்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்னரே அவர்களுக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படும் நிலையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இவ்வளவு சிறந்தொரு விடயம் என்பதை பாருங்கள். எனவே அவருடைய கடமைகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது உலகத்துக்கு வந்து அவருடைய ஏனைய ஹத்னா, ஏனைய அமல்கள், தஹனீக் போன்றவைகள் செய்வதற்கு முன்னர் தாயின் வயிற்றிலே அல்லாவின் அருளிலே அவர்கள் இருக்கும் நேரத்திலேயே அவருக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு சிறந்த பாக்கியம் என்பதை பாருங்கள். அதுவும் புனிதமான ஒரு காலம் ரமலான் காலம். கொடுக்கப்படுகின்றவர்கள் நோன்பு பிடித்தவர்களுக்கு, அதுவும் நோன்பு பிடித்து பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகுவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது இதனுடைய தாத்பரியத்தை எவ்வளவு நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் என்பதை பாருங்கள். எனவே நாங்கள் அதிலே வெளிநாட்டில் உள்ளவர்கள் இருக்கலாம், உள்ளே உள்ளவர்கள் இருக்கலாம், இவ்வாறு குழந்தைகள் இருக்கலாம், அல்லது வயிற்றிலே உள்ள சிசுவாக இருக்கலாம். அனைவரையும் கணக்கு பார்த்து கொடுப்பதுதான் பொருத்தமென்றும் அதுதான் சட்டம் என்றும் அறிஞர்கள், இமாம்கள் ரஹிமஹுமுல்லா கூறியிருப்பதை பார்க்க. இது ஒரு குடும்ப தலைவர் மீது தான் கடமையாகிறது அல்லவா? இது குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவர் என்னும் பொழுது ஆணின் மீது மாத்திரமல்ல, ஆண் தான் ஒரு குடும்பத் தலைவர் என்ற வகையில் அவர்தான் அதற்குரிய செலவுகளை கொடுக்க வேண்டும். குடும்பத் தலைவி என்ற வகையில் அவர்தான் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எனவே வீட்டிலுள்ள தானியங்களை தயார்படுத்தி கொடுப்பதில் கணவனுக்கும் மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதில் முதன்மையான பொறுப்பு குடும்பத் தலைவர் என்ற வகையில் கணவனை சார்கிறது. நிச்சயமாக. எனவே இப்படி நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ருடைய அந்த விடயங்களை ஷேக் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் தனக்கு கீழால் இருப்பவர்களை கணக்கிட்டு சரியான முறையிலே கொடுப்பது அவர் மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவின் சட்டத்திட்டங்களும் 6 நோன்பின் சிறப்புகளும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் ஷக்குடைய தினம். இன்று மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலில் ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நடைபெறவிருக்கின்றது. உங்களுடைய பகுதிகளிலே பிறை தென்பட்டால் உடனடியாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் தகுந்த ஆதாரங்களோடு அறிவித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவுடைய சட்டத்திட்டங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான பல விடயங்களை ஷேக் அவர்கள் விளம்பர இடைவேளைக்கு முன்னால் ஞாபகப்படுத்தி இருந்தார்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவர் மீதும் இது கடமையாகின்றது. தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து 2.5 கிலோ வீதம் அவர்களுக்கான ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய காலத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். பிறை தென்பட்டதில் இருந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அவருடைய சிறப்புகளையும் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே. சமூகத்தில் இப்படி ஒரு பேச்சு இருக்கின்றது. அனைவரும் அரிசியை மாத்திரம் கணக்கு பார்த்து கொண்டு போய் கொடுத்தால் ஏழைகள் அரிசியை மாத்திரம் எப்படி சாப்பிடுவார்கள்? ஏனைய விடயங்களை கொடுப்பதில்லை. எனவே நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவுக்கு பதிலாக காசை கொடுக்கலாமே, அப்படியெல்லாம் பேசக்கூடிய விடயங்கள் கேள்விப்படுகின்றது. உண்மையில் காலத்துக்கு பொருத்தமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். ஜஸாக்குமுல்லா ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. பொதுவாக ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்து அது தானிய வகையில் இருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய எந்த தானியம் முக்கிய உணவாக கருதப்படுகிறதோ, இங்கு அரிசி என்றால் இன்னும் ஒரு நாட்டிலே அது தானியமாக கோதுமையுமாக இருக்கலாம். இப்படி எந்தெந்த பகுதியில் முக்கியமாக விரும்பி உண்ணக்கூடிய அன்றாட தேவைக்கு பாவிக்கக்கூடிய பிரதான உணவாக எது இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். தானியம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதிலே நாங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரிலேயே அந்த முழுமையான உணவுக்குரிய அமைப்பை நாங்கள் இங்கு சிந்திக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த உணவை கொடுப்பதோடு தானியத்தை கொடுப்பதோடு அதுதான் பரிபூர்ணமாக எல்லா 4 மதுஹபுடைய இமாம்களும் அந்தந்த நாட்டிலே அன்றாடம் பாவிக்கக்கூடிய தானியங்கள் ஏதோ அதுதான் கொடுக்கப்பட வேண்டும். பணமாக கொடுக்க முடியவே முடியாது. சரி. எனவே இதை கொடுப்பதோடு அதற்கு வேண்டுமென்றால் நாங்கள் மேலதிகமாக சதக்காவாக, பெருநாள் சதக்காவாக, நன்மையாக அதை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக
ஏனைய மரக்கறிகளையோ இறைச்சி வகைகளையோ அல்லது மேலதிகமாக ஒரு தொகை பணத்தை கொடுத்தோ அதை செய்து கொள்ளலாம். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் ஒருவர் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு தலைக்கு 2.5 கிலோ அளவு தானியமாக எதையோ கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இதுதான் முக்கியம். நிச்சயமாக. எனவே இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அதிகமானவர்கள் பேசுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அரிசை மாத்திரம் நாங்கள் கொடுத்தால் ஏழைகள் எப்படி அதனை சாப்பிடுவார்கள், ஏனைய விடயங்கள் தேவைப்படுமே என்ற விடயம். உண்மையிலே அரிசி என்பது மிக முக்கியமானது, அதுதான் வாஜிப். அதனோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகமாக உங்களால் முடிந்தால் ஏனைய விடயங்கள் பணங்களை நீங்கள் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவார்கள். உங்களுக்கான பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு நபருக்கு அனைவரும் பேசி ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஒரு ஊரிலே அடையாளப்படுத்தப்பட்ட சில ஏழைகள் இருப்பார்கள். இவர்களுக்கு போய் அனைவரும் கொடுப்பார்கள். அப்போது அவருடைய தேவையை விட அதிகமாக அவருக்கு கிடைக்கும். இதை பற்றி இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன? உண்மையிலே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். எல்லோரும் சிலருக்கு மாத்திரம் கொடுக்கிறார்கள். குறிப்பிட்டு அவர்கள் எழுதி வைத்ததை போன்று இன்னாருக்கு தான் கொடுக்கிறேன் அவர்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளை நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் இவருக்கு தேவை இல்லை என்று கருதும் ஒருவர் ஏற்கனவே வளமையாக ஜக்காத்துல் ஃபித்ரா எடுக்கின்றவர்களை விட மோசமாக இருக்கலாம். அவர்கள் வெளியிலே முத்தஅஃபிஃபீன் என்பது அரபில், அதில் அவர்கள் பேணுதலாக இருக்கிறார்கள். அவருடைய கஷ்டத்தை அவர்களுடைய பிரச்சனையை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பதை தவிர வெளியே காட்டிக்கொள்வதில்லை. எனவே இவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும். நீங்கள் சொல்லுவதை போன்று ஒரே பகுதியினருக்கு எல்லோரும் கொடுக்காமல் இது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், இது திட்டமிடப்பட வேண்டும். எனவே நாங்கள் மஸ்ஜிதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஜக்காத்துல் ஃபித்ராவை சேர்ப்பதற்காக வேண்டிய மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு களஞ்சிய சாலை இருந்தது. களஞ்சிய சாலை, ஒரு ஸ்டோர் இருந்தது. எவ்வளவு விசேடம் என்பதை பாருங்கள். அதிலே ஜக்காத்துல் ஃபித்ர் சேகரிக்கப்பட்டு அந்த கடைசி பெருநாள் பிறை கண்டு அறிவிக்கப்பட்டதும் உடனடியாக கொடுப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் அது பெருநாள் கண்டது என்றதற்கு முன்னரும் அதற்குரிய நேர காலம் தேவை என்பதற்காக கடைசி 10, இப்பொழுது நாங்கள் கடைசி 10 முடித்து வருகின்றோம் பெருநாளை கொண்டாடுவதற்காக. எனவே 20 பிறை 21 29 அல்லது 30 வரை கடைசி 10 கூறுகிறோம். இந்த காலத்திலே நாங்கள் அதை கொடுத்து கொள்வது சிறந்தது. காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் தான் லைலத்துல் கத்ருடைய சிறப்பும் இருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையும் வரும். அந்த காலத்திலே திங்கள் வியாழன் சிறந்த தினங்கள் என்று வருகிறது, ஏனைய காலத்தில் சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதற்கு. எனவே இவ்வாறான அந்த கால நேரங்களை கவனித்து நாங்கள் அதிலே கொடுப்பது சிறந்தது. அதிலே விசேடமாக ஜக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுக்கும் பொழுது குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் கொடுக்காமல், சிலர்கள் வீடுகளுக்கு யாசகங்கட்டு வருகின்றவர்களை கொடுத்து போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். சில வேளை அவர்களுக்கு தூக்கி செல்ல முடியாத அளவுக்கு பல பொதிகள் கிடைத்திருக்கும். இன்னும் சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காமல் இருக்கலாம். நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கும் பொழுது முதலில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான ஒரு விடயம் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கும் பொழுது முதலாவது எங்களுடைய அண்டை வீட்டார்களில் யார் பொருத்தமானவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். எப்படும் அவர்களை பற்றி எங்களுக்கு எந்த விதத்திலும் செய்திகள் கிடைக்காமல் இருப்பதில்லை. அல்லது அவர்களை நாங்கள் கவனிக்கும் பொழுதே தெரியும் அவர்களுடைய வருமானம் கஷ்டம், அவர்களே நோயுற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களே முதியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனித்து அண்டை வீட்டார்கள் பசியோடு இருக்கும் பொழுது வயிறு நிறைய உண்பவர் என்ன என்று வருகிறது? இறை மறுப்பாளர். அவர் நிஃபாக்தனத்திலே நயவஞ்சகத்திலே இருக்கின்றவர்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருவதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் அதிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல் அவ்வளு ஃபல் அவ்வல், அல் அக்ரபு ஃபல் அக்ரப் அரபிலே சொல்கிறோம். எங்களுக்கு முதன்மையானவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். சில வேளை எங்களுடைய குடும்ப உறவுகள் கஷ்டமானவர்கள் இருக்கலாம், அவர்கள் தூர இருக்கலாம். அந்த குடும்ப உறவுகளை விட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அவசரத்துக்கு வருகின்றவர்கள் அவர்கள், இக்கட்டான நிலையில் கை கொடுக்கின்றவர்கள் அவர்கள், ஏதாவது அவசரத்துக்கு வந்து உதவி செய்கின்றவர்கள் அவர்கள். எனவே
நாங்கள் முதலில் கவனிக்க வேண்டியவர்கள் உறவுக்காரர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று அண்டை வீட்டார்கள் இரண்டாவது தரத்தை அடைகிறது. இந்த இரண்டையும் கவனித்ததற்கு பிறகுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இன்னும் உள்ள தூர உள்ளவர்களுக்கோ கேட்டு வருகின்றவர்களுக்கோ இன்னும் உள்ளவர்களுக்கோ ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது பொருத்தம்னு நான் கருதுகிறேன். மிக சுருக்கமாக சொல்லுங்கள். ஒருவருக்கு நிறைய ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அரிசிகள் வந்திருக்கின்றது, அதில் இருந்து அவருடைய கடமையை நிறைவேற்ற முடியுமா? உண்மையில் ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டத்தை இமாம்கள் கூறும் பொழுது பெருநாள் தினத்தன்று அவருடைய உணவுக்கு மேலதிகமாக கொஞ்சம் இருக்கும் என்று ஒருவர் நினைக்கிறாரோ அவர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். எனவே ஜகாத்துல் ஃபித்ரை யாசகமாகவோ அல்லது ஒருவருக்கு வசதி இல்லாதவர் ஆனால் பல இடத்திலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் கிடைத்திருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அந்த நியமத்துக்கு நன்றியாகவும் எனக்கு இன்றைய தினம் பெருநாள் தினம் வருவதற்கு இந்த முதல் தினம் அந்த பிறை கண்டிருக்கிறது, எனக்கு பல நாட்களுக்கு உண்பதற்கு உணவு இருக்கிறது, எனவே இன்னொருவருக்கு கிடைத்தே இல்லை என்ற நிலை அறிந்தால் அவருக்கு கொடுப்பது இவருக்கு மிகச்சிறந்த நன்மை. அதிலே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்த நன்மை மாத்திரமல்ல ஷேக் அவர்களே, கொடுத்த மாத்திரமல்ல, இவர் தர்மம் செஞ்ச நன்மையும் இருக்கிறது. இவர் அண்டை வீட்டாரை அல்லது கஷ்டமானவருக்கு உதவி செய்த நன்மை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே பல முக்கியமான சட்டத்திட்டங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். முதலாவதாக ஜகாத்துல் ஃபித்ராவை குடும்ப தலைவர் அவர் மீது கடமையாகிறது. அவருக்கு கீழால் உள்ளவர்களுடைய கணக்குகளை பார்த்து அவர் நிறைவேற்ற வேண்டும். ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்புறை தென்பட்டதில் இருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றிக் கொள்வது சிறப்பு. இறுதி பத்தில் கொடுத்திருந்தாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்லாமல் ஒருவருக்கு கிடைத்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அந்த அரிசிகளில் இருந்து தன்னுடைய பங்கை நிறைவேற்ற முடியும். இப்படி பல சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஷக்குடைய தினம் நாடளாவிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு பிறை பார்க்குமாறு கொழும்பு பெரிய பள்ளி வாயல் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அறிவித்தல் விடுத்திருக்கின்றது. எனவே உங்களுடைய பகுதிகளிலே பிறை தென்பட்டால் நீங்கள் உடனடியாக கொழும்பு பெரிய பள்ளி வாயல் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல்களை வழங்குங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய சிறப்பும் 6 நோன்புகளுடைய சிறப்பும் பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதியிலே ஜகாத்துல் ஃபித்ராவை எப்படி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள்? உண்மையில் காலத்துக்கு பொருத்தமான சிறந்தொரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு எப்படி வளமையான எங்களோட 50 கடமைகளில் ஒன்றாக ஜகாத் இருக்கிறதோ அதை போன்று ஜகாத்துல் ஃபித்ருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதை சேகரிப்பதற்காக சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். அதை ஒவ்வொரு பகுதிகளிலும் அறிமுகப்படுத்துவதற்காக சஹாபாக்களுக்கு அது பற்றிய தெளிவை கொடுத்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஏற்கனவே நான் கூறியதை போன்று அதோடு இணைந்ததாக ஒரு களஞ்சிய சாலையை உருவாக்கினார்கள். அந்த ஜகாத்துல் ஃபித்ர் சேர்க்கப்பட்டு அந்த பகுதியில் யார் யாருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் தேவையோ அது கொடுக்கப்பட்டது. அவ்வாறு அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அல்லது அவர்கள் வந்து கேட்டு வருகின்றவர்களுக்கு கொடுப்பது, அதை போன்று அவர்களுக்கு இவர்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதை போன்று மஸ்ஜித் நபவிக்கு சூழால் பாலைவனம், அந்த பாலைவன பகுதியில் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் ஒட்டகங்களில், குதிரைகளில், ஏனைய அந்த தொடர்பு சாதனங்களின் மூலம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படி பல விடயங்களை நாங்கள் காண முடிகின்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எப்படி ஜகாத் சேகரித்து பங்குட வேண்டுமோ அதை போன்று ஜகாத்துல் ஃபித்ரையும் அதுக்கே உரிய ஜகாத் என்ற பெயர் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு சதக்கா. ஆனால் அந்த நோன்பை விடுவதற்கான ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை விடுதல் என்றால் நோன்புக்கு நாங்கள் பிரியாவிடையை கொடுத்து அனுப்புதல். அந்த பிரியாவிடையை கொடுத்து அனுப்புவது, நோன்பை விடுவது, பெருநாள் தினம் நோன்பு பிடிப்பது ஹராம், வாஜிப் அந்த நோன்பை விடுவது. அந்த விடுவதற்கான ஒரு வாஜிபான கடமையாக இருப்பதனால் அதுக்கு ஜக்காத் என்று பேர் வந்ததுன்னு நாங்கள் கொள்கிறோம். இல்லாவிட்டால் அது சதக்கத்துல் ஃபித்ர் என்று தான் அதை நாங்கள் கூற வேண்டும். அந்த காரியத்தை கருத்தில் கொண்டு இது வாஜிபான ஒரு விடயம். வசதி உள்ளவர்களுக்கு, வசதி என்றால் ஜக்காத்து கடமையானவர்கள் வசதி அல்ல, அன்றைய தினம் நோன்பு முடித்துவிட்டு பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்குரிய உணவு இருக்கிறது,
மேலதிகமாக இன்னொரு பங்கும் எங்களிடம் இருக்கிறது என்ற நிலையிலே உள்ளவர்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும். இதை அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமா பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஜகாத்து கொடுக்க முடியுமான பணக்கார வசதி உள்ளவர்கள் 10.5 பவுன் தங்கத்தின் அளவுக்கு மேலதிகமாக பணமோ அல்லது தானியங்களோ அல்லது வருமானமோ இருக்கின்றவர்கள் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. பெருநாள் தினத்தண்டு உணவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வசதி உள்ளவர்கள் மேலதிகமாக இன்னொரு பங்கும் இருக்கிறது என்ற நிலையிலே தன்னை திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. நிச்சயமாக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக இந்த கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிகவும் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான வினா, சமகாலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமான பள்ளி வாயில்களிலே ஜக்காத் கமிட்டிகள், அதாவது ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ருடைய விடயத்திலே அசமந்த போக்கோடு இருக்கிறார்கள். இலங்கை தற்போது பொருளாதார பிரச்சனையிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலரும் தங்களுடைய அன்றாட உணவு தேவைக்காக வேண்டி போராடுகிறார்கள். இப்படி இருக்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை களஞ்சியப்படுத்தி அனைவரிடத்திலேயும் ஒன்று திரட்டி மஸ்ஜித் வாரியாக இதனை நிறைவேற்றுவது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? உண்மையில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு தேவையான கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். அது சமூகத்துக்கு பிரயோஜனமாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் கூட்டாகத்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு களஞ்சிய சாலை இருந்ததாக நாங்கள் கூறுகிறோம். இன்றைய காலத்தில் நீங்கள் கூறுவதை போன்று இலங்கையில் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று காலநிலையை பொறுத்து தானியங்கள் உற்பத்தியிலும் கூட பெரிய சவால் இருக்கிறது. இந்த நாட்டிலே புகரை பிரச்சனை தெரியும். அது இருந்ததனால் ஏராளமான வயல் நிலங்கள் ஏனையவைகள் உற்பத்தியை தர சுணங்கிவிட்டது அல்லது எதிர்பார்த்த உற்பத்தி கிடைக்கவில்லை. இப்படியான காரணங்களின் மூலம் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் மஸ்ஜிதுகள் கண்டிப்பாக ஜக்காத்துல் ஃபித்ரை, ஜக்காத்தை சேகரிப்பதை போன்றவர்கள் சேகரிக்க வேண்டும். ஒரு கூட்டு முயற்சி. ஒரு ஊரிலே ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களே, உதாரணமாக 1000 பேர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு வசதியானவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் 2.5 கிலோ வீதம் கொடுத்தால் சுமார் 2500 கிலோ கிடைக்கிறது. இந்த 2500 கிலோவையும் நாங்கள் 500 குடும்பங்களுக்கு அழகாக கொடுக்க முடியும். எவ்வளவு சிறந்தொரு ஏற்பாடு என்பதை பாருங்கள். சர்வதேச மட்டத்தில் இன்று பார்க்கும் பொழுது அது வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளாக இருக்கலாம், இன்று மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய பல பகுதிகள் இருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலே. ஒன்று சமீபத்திலே துருக்கியிலே ஏற்பட்ட நிலநடுக்கம், அதை போன்று யமன் போன்ற நாடுகளில் தொடர் யுத்தங்கள், அதை போன்று சோமாலியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வறட்சி, இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்தந்த பகுதிகளில் ஜக்காத்துல் ஃபித்ரை மூலாதனமாக வைத்து அது ஒரு பகுதி அதில் வைக்கப்படுகிறது. அதோடு இணைந்து அவர்களுக்கான ஏனைய உடுப்புகள், பொதிகள், பெருநாளுக்கு தேவையான ஏனையவைகள் அனைத்தையும் பொதி செய்து ஒவ்வொரு பகுதிக்கும் லட்சக்கணக்கு, 2 லட்சம் பொதிகள், 5 லட்சம் பொதிகள் என்று வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள். இவ்வளவு சிறந்த வேலை என்பதை பாருங்கள். நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய மஸ்ஜிதுகளின் நிர்வாகங்கள், மஸ்ஜிதிலே பணியாற்றும் உலமாக்கள், மஸ்ஜிதிலுக்கு அதற்கு கட்டுப்பட்டிருக்கும் அந்த பொதுமக்கள், அதிலே படித்தவர்கள் இருக்கலாம். நாங்கள் இந்த ஜக்காத்தை அல்லது ஜக்காத்துல் ஃபித்ரை சேகரித்துவதில் வெறுமனே மஸ்ஜிது நிர்வாகத்துக்கு மாத்திரம் குறை சொல்ல முடியாது. அந்த ஊரில் உள்ள படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், அந்த ஊரில் உள்ள கணக்காளர்கள், அக்கௌண்டன்மார், அவ்வளவு பேருக்கும் இது பொறுப்பு. எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கூட்டாக சேர்த்து இன்றைய பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கும் காலத்திலே ஒரு பொருளாதார சமநிலையை சமூகத்திலே கொண்டு வருவதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கூட்டாக சேர்த்து இன்னின்னவர்கள் இதற்கு பொருத்தமானவர்கள் என்பதை இனங்கண்டு, யார் யார் ஜக்காத்து தந்தவர்கள் என்பதை நாங்கள் பதிந்து வைத்து, ஜக்காத்து தராத ஏனையவர்களுக்கு அதை பங்கீடு செய்வது மிகச்சிறந்த பொருத்தமானது. அவ்வாறு கூட்டாக செய்யும் பொழுது அல் பரக்கத்துமா அல் ஜமா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு கூட்டாக ஒரு விடயத்தை செய்வதிலே பரக்கத்து இருக்கிறது. தொழுகையிலே சிறப்பு ஜமாத்து தொழுகை, ஹஜ்ஜிலே சிறப்பு எல்லோரும் சேர்ந்து செய்வது, ஜக்காத்திலே சிறப்பு கூட்டாக சேர்த்து கொடுப்பது.
அதை போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ரும் கூட்டாக நாங்கள் சேர்த்து கொடுக்கும் பொழுது அதிலே பரக்கத், அதிலே சமூகம் பிரயோஜனம் அடைகிறது, எல்லோருக்கும் தேவையானவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இல்லாவிட்டால் தனிநபர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை சேர்த்து அவர்கள் மேலதிகமானதை விற்பனை செய்யும் அளவுக்கு வந்து விடுவார்கள். நிச்சயமாக அது நடந்து கொண்டும் இருக்கிறது. எனவே கஷ்டமானவர்கள் பேணுதலாக தனது வறுமையை வெளியே சொல்லாமல் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை தேடிக் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த நன்மை என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த வருடம் சாத்தியம் இல்லாவிட்டாலும் எதிர்வரக்கூடிய காலங்களில் மஸ்ஜித் நிர்வாகிகள் இந்த விடயத்திலே மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜக்காத்துடைய பணங்களை வசூலிப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கின்றோம், கமிட்டிகளை போடுகின்றோம். ஆனால் இவர்கள் சொன்னதை போன்று இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் கூட்டு முயற்சியாக அனைவருடைய ஜக்காத்துல் ஃபித்ராவையும் நாங்கள் வசூலித்து பள்ளி வாயிலில் இருந்து நாங்கள் அவற்றை விநியோகிக்க முடியுமாக இருந்தால் எவ்வளவு சிறந்த ஒரு விடயம் என்பதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டால், இன்றைய தினம் ஷக்குடைய தினம் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலில் ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்கும் மாநாடு இன்ஷா அல்லாஹ் மகரிபுடைய தொழுகையை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களுடைய பகுதிகளில் பிறை தென்பட்டால் உடனடியாக குறித்த அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல்களை வழங்குங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவுடைய சட்டத்திட்டம், அதே போன்று 6 நோன்புகளின் சிறப்பு பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியை நாங்கள் முழுமையாக பேசிவிட்டோம். 2வது பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, 6 நோன்புகள், அதாவது ரமலானுடைய 30 நோன்புகளையும் நாங்கள் மிகவும் தியாகத்தோடு கஷ்டத்தோடு பிடித்து விட்டோம். இப்போது பெருநாளுடைய தினத்திற்கு பின்னால் வரக்கூடிய மிக முக்கியமான அந்த 6 நோன்புகளுடைய சிறப்புகளை மக்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய சிறப்புகளை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையாக இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி என்று கருதுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்சாம ரமதான், இவர்கள் ரமதான் நோன்பை பிடித்துவிட்டு வஅத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலிலே 6 நோன்பை தொடர்ந்தால் அவர்கள் வருடம் பூராவும் நோன்பு நோட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஒரு நோன்புக்கு நன்மை 10 நன்மை, 10 நாள் நோன்பு பிடித்த நன்மை. எனவே நாங்கள் 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பு பிடித்தோம் என்றால் 10 மாதம் நோன்பு பிடித்த நன்மை. ஏனைய 2 மாதம் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது. அந்த 2 மாதமும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த 6 நோன்பையும் பிடிப்பதனால் அது கிடைக்கிறது என்றார்கள். இவ்வளவு சிறந்த கணக்கு என்பதை பாருங்கள். எனவே அவ்வாறு செய்தால் முழு வருடமும் 360 நாளும் 12 மாதங்களும் நோன்பு பிடித்த நன்மை இந்த 6 நோன்பின் மூலம் கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நோன்பை பிடிக்கும் பொழுது சிலர்கள் நினைக்கிறார்கள், சிலருக்கு, சில பெண்களுக்கு அல்லது நோயாளிகளுக்கு கலா நோன்புகள் இருக்கலாம், அதை செய்துவிட்டுத்தான் இதை நோன்பை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர்கள். கலா நோன்பை பிடிப்பதற்குரிய காலம் எங்களுக்கு அந்த ஷவ்வால் மாதம் ஆரம்பித்ததிலிருந்து அடுத்த ஷாபான் மாதம் 29ஆம் புறை வரைக்கும் எங்களுக்கு கலா நோன்பை பிடிக்கலாம், அவகாசம் இருக்கிறது. ஆனால் 6 நோன்பை முடிப்பது எப்போ? ஷவ்வால் மாதம் மாத்திரம்தான் பிடிக்கலாம். எனவே அவர்கள் அந்த சுன்னத்தான நோன்பை முந்திக்கொண்டு அந்த 6ஐயும் பிடித்து விட வேண்டும். இன்னும் சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கலா நோன்பு இருக்கின்றவர்கள் அந்த கலாவை பிடித்து விட்டுத்தான் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 6 நோன்பையும் பிடிப்பதன் மூலம் எங்களுடைய பரிபூர்ணமான முழு வருடத்துக்குமான நோன்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்துகிறோம் என்ற நன்மை அந்த ஹதீஸிலே வருகிறது. அதோடு ஏனையவர்கள் அந்த கலா நோன்பை பிடிக்க வேண்டியவர்கள் அதற்கு பிறகு ஏனைய ஐயாமுல் பீதுடைய தினங்களில் பிடித்துவிட்டு அல்லது அந்த நாட்களில் அந்த நோன்பை பிடிக்கலாம். எனவே இந்த 6 நோன்பையும் நாங்கள் பிடிப்பதன் மூலம் ஒரு சம்பூர்ணமான பரிபூர்ணமாக நோன்பை பிடித்த நன்மை கிடைக்கிறது. இன்னும் சில வேளை நாங்கள் ஏற்கனவே பிடித்த அந்த ரமலான் மாதத்தில் உள்ள சிறு சிறு தவறுகள் குறைகள் ஏற்பட்டிருக்கலாம், அதையும் இந்த நோன்பின் மூலம் நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே இந்த 6 நோன்பு மிகவும் முக்கியமானது. எங்களை அந்த நோன்பிலே பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. ஒரு வருடம் நோன்பு பிடித்தவர்கள் என்ற நன்மையை இந்த நோன்பு 6 நோன்பும் எங்களுக்கு பூர்ணப்படுத்தி விடுகிறது. எனவே இந்த சிறப்பை வைத்து அதை இன்னும் சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், வாத்பாகு சித்தமின் சவால் என்றால் நோன்பு முடிந்து பெருநாள் கொண்டாடி அதோடே தான் 6ஐயும் தொடர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இல்லை. அந்த ஷவ்வால் மாதத்தில்
அது முடிவதற்கு முன்னர் 6 நாங்கள் நோற்று முடித்தால் சிறந்தது. அல்லது இன்னும் சிலர்கள் பெருநாள் முடிந்ததும் உடனே நான் பிடித்துக் கொள்வது எனக்கு ஆரோக்கியம் என்று கருதுகின்றவர்கள் அப்படி செய்தாலும் சிறந்தது. ரெண்டிலும் எது சிறந்தது என்று சொல்ல முடியாது. ஷவ்வால் மாதத்துள்ளுக்கு அது முடிவதற்கு முன்னர் யார் அந்த 6 நோன்பையும் பிடிக்கிறார்களோ இந்த ஹதீஸுக்குரியவர்களாக அவர்களும் மாறிவிடுகிறார்கள். நிச்சயமாக. எனவே பெருநாளுடைய தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 6 நாட்களும் 6 நோன்புகளையும் நாங்கள் எப்படியாவது நோற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தவறுமாக இருந்தால் ஷவ்வால் மாதம் நிறைவடைவதற்கு முன்னால் நாங்கள் அந்த நோன்புகளை நோற்றுக்கொண்டால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைப்பதாக ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இறுதியாக ரமலான் எமக்கு பல பயிற்சிகளை தந்தது. பள்ளி வாயல்களிலே மக்கள் நிரம்பி இருந்தார்கள். இரவு தொழுகைகளை தொழுந்தார்கள், நோன்பு நோட்டார்கள், குர்ஆன் ஓதினார்கள். இப்போது பெருநாளுடைய தினத்திற்கு பின்னால் பழைய குருவி கதவை திருடி என்று சொல்வதை போன்று பள்ளி வாயல்களே மக்கள் அதிக அளவில் இருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். உண்மையில் அதுவும் காலத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு கேள்வி. பொதுவாகவே ரமலானிலே மஸ்ஜிதுகள் நிறைந்திருக்கும். ரமலானில் மாத்திரம்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானில் மாத்திரம்தான் நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ரமலானுக்கு பிறகும் அதே மலக்குகள் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த ரமலானில் செய்த அமல்கள் ஒரு வருடத்துக்கான பயிற்சி. அதனால்தான் நாங்கள் ரமலானிலே நோற்ற நோன்பு எங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைப்பதை போன்று ரமலானிலே நாங்கள் கிடைத்த பயிற்சிகளை ஏனைய 11 மாதங்களிலும் நாங்கள் அதை செயல்படுத்துவதற்கான பயிற்சி பாசறை தான் இந்த ரமலான். அவ்வாறு நாங்கள் செய்து கொண்டால்தான் நிச்சயமாக எங்களுக்கு நன்மையுண்டு. மண் சல்ல சுபுக பகுவபி திம்மத்தில்லா, எவர்கள் சுபகு தொழுகையை தொழுகிறார்களோ அல்லாவின் பாதுகாப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். எனவே எவர்கள் ரமலானிலே சுபகு தொழுதவர்கள் ஏனைய காலங்களில் சுபகு தொழாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில்லை, அவர்களுக்கு ரஹமத் இல்லை. பாரக்கல்லாஹு ஃபி புக்கூரி உம்மத்தி, எனது உம்மத்தின் காலை பொழுதிலே அல்லாஹு தாலா பரக்கத்து செய்வானாக. காலை பொழுதிலே என்றால் உங்களுடைய எந்த காரியத்தையும் சுபகு தொழுத நிலையில் நீங்கள் ஆரம்பியுங்களாலே பரக்கத்திருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவர்கள் மண் சல்ல சுபுக பகுவபி திம்மத்தில்லா, எவர்கள் சுபகு தொழுகையை தொழுதார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக அன்றைய தினம் எல்லா பரக்கத்தும் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு முஸ்லிம் மௌத்தை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மரணத்தை பற்றி நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மாத்திரமன்றல்ல. ஏதோ ஒரு நாளில் எங்களுடைய அசைவெல்லாம் இல்லாமல் போய்விடும். அந்த தினத்திலே மௌத்தாகும் தினத்திலே ஒருவன் சுபகு தொழாத நிலையில் மௌத்தாகியிருந்தால் முன்கர் நக்கீர் என்பவர்களிடம் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அன்பார்ந்த சகோதரர்கள், ரமதானில் மாத்திரம்தான் எங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்றால் ஏனைய 11 மாதங்களும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் ரகீபத்திதுடைய நிலைகள் என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன? எனவே நாங்கள் இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானிலே கிடைத்த பயிற்சியை பரிபூர்ணமாக நாங்கள் செயல்படுத்துவோம். அதன் மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த ரமலானில் கிடைத்த அந்த நன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்தும் அந்த இபாதத்துகளை நாங்கள் இதிலே நீங்கள் கூறியதை போன்று இரவு தொழுகை தொழுதோம், சதக்காக்களை செய்தோம், குர்ஆனை ஓதினோம். இந்த அனைத்தும் அல் குர்ஆன் அவனுடைய அடியார்களுக்கு நாளை மறுமையில் ஷஃபாஅத்து செய்யும், நோன்பு ஷஃபாஅத்து செய்யும். எனவே இதை நாங்கள் காலம் பூராக செய்து கொள்வோம். அதன் மூலம்தான் எந்த நாளில் மௌத்தாகின்றோமோ அந்த மௌத்தாகும் தினத்தின் வரைக்கும் எந்த ஒரு தொழுகையிலும் நிலுவை இருக்கக்கூடாது, எந்த ஒரு கடமைகளிலும் நிலுவை இருக்கக்கூடாது, குடும்ப பொறுப்புகளில் நிலுவை இருக்கக்கூடாது. கடனோடு ஒருவன் மௌத்தானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது, மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எனவே நிலுவை வைக்காத நிலையில் தொடர்ந்தும் அமல்களை தொடர்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மானை அனைவரையும் ரமதானில் கிடைத்த பயிற்சிகளோடு முழுமையான அந்த பயிற்சிகளை நிறைவேற்றும் காலமாக, அந்த பயிற்சிகளை நாங்கள் மீள்பார்வை செய்யும் ஒரு காலமாக ஏனைய காலங்களையும் ஆக்கி அருள்வானாக. நிச்சயமாக
இப்படி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவுடைய சட்டதிட்டங்கள், 6 நோன்பின் சிறப்புகள், ரமலானில் பெற்ற பயிற்சிகளை ரமலான் அல்லாத காலங்களிலே எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. சிரமம் பாராது இன்றைய தினமும் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உலமா பிரிவின் செயலாளருமான ஷேக் எஸ்.எல். நௌஃபர் கஃபூரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹ். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த மாதம் முழுவதும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே வசந்தம் தொலைக்காட்சி முகாமையாளர் உட்பட இங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப உதவியாளர்கள், அனைத்து தயாரிப்பாளர்கள், உதவி தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் முஸ்லிம் சமூகம் சார்பாக நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த ஒரு மாதம் முழுவதும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகள் நாடளாவிய ரீதியில் இருந்து பல உலமாக்கள் எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருந்தார்கள். எனவே கலந்து கொண்ட அனைத்து உலமாக்களுக்கும், நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும், அதே போன்று தயாரிப்பில் உதவி எங்களுடைய சகோதரர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். விசேடமாக அனுசரணையாளர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பெருநாளாக இருந்தால் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளும் உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியிலே வரவிருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.